போன பௌர்ணமிக்கு வந்தப்போ நான் வேண்டிக்கிட்டேன், இது மாதிரி வந்து ஒரு லேண்டு இருக்குது, அந்த லேண்டு வந்து கிரயம் ஆகிடணும் நல்லபடியாக, அமாவாசைக்குள்ளே எனக்கு கிரயம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் கண்ணு. அதே மாதிரி வர்ற அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ளேயே அது நல்லபடியாக முடிஞ்சுது. அமாவாசையில் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நான் இப்போ பௌர்ணமி அன்னைக்கு வந்து நான் வேண்டினபடி சேவல் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன் காட்டு முனியப்பனுக்கு. என்னோடய வேண்டுதல் கடனை நிறைவேற்றிட்டேன் கண்ணு. நீங்களும் மனசார உங்கள் வேண்டுதலை நீங்கள் வைங்க, நம்பிக்கையோடு வைக்கணும். அதுதான், நம்பிக்கையோடு வச்சிங்கன்னா உங்கள் வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு காட்டு முனியப்பன் கண்ணு. வந்து பார்த்தீங்கன்னா 11 ரூபா மஞ்சத்தூரில் முடிஞ்சு கட்டினா எப்பேற்பட்ட வேண்டுதலையும் நடத்தி தருவார் நம்ம காட்டு முனியப்பன். அமாவாசை பௌர்ணமியில் குழந்தை வர வேண்டும் தம்பதியரை வந்து வேண்டிக்கிட்டு தொட்டில் வாங்கி கட்டுறாங்க, விரதம் இருந்து வராங்க. விரதம் இருந்து வரவங்க பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுலேயே வந்துடணும், இங்கே ஜாதகத்தை கொண்டு வந்துடணும், பூஜையில் வச்சு தருவோம். பெரும்பாலும் வந்து மற்றவங்க வந்து வீடியோ வந்து சேனல் போட்டு வேண்டுதல் நடந்துச்சுன்னு நிறைய வீடியோ நம்ம வந்து போடுறோம். நம்ம ஈரோடு ஜெயந்திஸ் கிச்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அம்மா வந்து ஜெயந்தி அம்மா வந்து ஒரு வேண்டுதல் வச்சு நில சம்மந்தப்பட்டு நம்ம கோயிலுக்கு வந்து போன பௌர்ணமிக்கு வந்து வேண்டுதல் வச்சு இந்த பௌர்ணமிக்குள்ளேயே, அதாவது 15 நாளுக்குள்ளே அமாவாசைக்குள்ளேயே அந்த இடம் வந்து சேல்ஸ் முடிச்சிட்டாங்க, சேல்ஸ் வந்து முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இந்த அம்மா வந்து வேண்டிக்கிட்டது காட்டு முனியப்பன் விரைவாக நடத்தி கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறோம். சாமி நான் வச்சுட்டு வந்தேன், 4 மாதம் ஆச்சு, 5 மாதம் ஆச்சு அப்படின்னு கால் பண்ணி கேட்குறீங்க. ஒவ்வொருத்தரோட கிரக அமைப்பு எப்படி, அவங்க குலதெய்வ அனுகூலம் இருக்குதா என்னங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தா போல தான் உங்கள் வேண்டுதலும் நல்லபடியாக நடத்தி தருவார். அப்படியே வந்து வேண்டுதல் தாமதமாகிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு முறை ஜாதகம் எடுத்துகிட்டு வாங்க. அதே போல் வந்து சோழி பிரசன்ன வாக்கு கேளுங்க, அதுக்கு உண்டான பரிகாரம் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வாகும். நம்ம காட்டு முனியப்ப நிச்சயம் நடத்தி தருவார்.